தன்னைத்தானே சோதித்தறிதல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருவிருந்தில் பங்கேற்பது நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கிறது என்பதை நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? சகோதரி நான்சி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு சென்றபோது அந்த நாளில் திருவிருந்து நடைபெறப் போகிறது என்று அறிந்தேன். என் இருக்கையில் அமர்ந்தவுடன் தேவன் ஒரு சம்பவத்தை என் மனதில் நினைவூட்டினார். அது பெரிய விஷயமில்லை, ஆனால் நான் நடந்து கொண்ட விதம் சபையில் இருந்த ஒரு மூத்தவரை மனவருத்தப்படுத்தியிருக்கலாம் என்று உணர்ந்தேன். திருவிருந்தில் பங்கேற்கும் முன் என் மனசாட்சி தெளிவாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். 1 கொரிந்தியர் 11:28 ஒருவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து கர்த்தருடைய ராப்போஜனத்தில் பங்கேற்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. இது தேவனுக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக நம் இருதயத்தை சுத்தமாக இருக்கிறதா என்பதை ஆராய ஒரு வாய்ப்பு. அதனால் நான் அமைதியாக என் இருக்கையை விட்டு வெளியேறி நான் மனவருத்தம் ஏற்படுத்தியிருந்த அந்த மனிதரை சந்தித்து விஷயத்தை சரி செய்தேன். அதன் பிறகு தேவனுக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லாமல் அமைதியோடு திருவிருந்தில் பங்கேற்க முடிந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் யாரிடமாவது இடைவெளி இருக்கிறதா? தீர்க்கப்படாத மனவருத்தம் இருக்கிறதா? சரி செய்ய வேண்டிய உறவு இருக்கிறதா? அதை சரி செய்ய சபையில் திருவிருந்து நாளுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. இன்றே நீங்கள் அதை சரி செய்யலாம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, நாங்கள் எங்கள் இருதயத்தை தற்பரிசோதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். பிறருடன் உள்ள மனவருத்தத்தை தாழ்மையுடன் சரி செய்யும் மனதை எங்களுக்கு தாரும். உமக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக சுத்தமான மனசாட்சியோடு வாழ எங்களை கிருபையாய் வழிநடத்தும். ஒப்புரவாவதற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு காத்திருக்காமல் இன்றைக்கே செயல்பட நீர் எங்களுக்கு உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 26 ஆகஸ்ட் 2024 நான்சி டிமோஸ் வோல்குமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.